Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல TNPL. TNPL ஓட 6வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். ஸோ ஃபேண்டசி சைட்ஸ்ல புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ லெஸ் அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்மால் லீக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பா வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 100% வரைக்கும் போனஸ் தராங்க. இந்த நேரத்துல GST ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு GST சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்ல. தென் அது இல்லாம மத்த ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்த ஆப்ஸ்க்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு என்ட்ரி ஃபீஸ் தாங்க வச்சிருக்காங்க. ஸோ அதர் ஆப்ஸ்ல 1749 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதுல 1649 கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் உங்களால அதர் ஆப்ஸ்க்கும் இதுக்கும் சேவ் பண்ண முடியும். அந்த 100 ரூபாயை வச்சே கூட நீங்க இன்னொரு கான்டெஸ்டும் கட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா என்னோட ஸ்மால் லீக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஸ்ல தான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த TNPL ஃபுல்லாவே. ஸோ மறக்காம எல்லாரும் XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 8 ஜூலை இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குதுங்க. 7:15 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்க இருந்து பாத்தீங்கன்னா சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் சேலத்துல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த சேலம் பிச்சோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க வந்து நார்மலாவே நியூட்ரலான கேம்ஸா இருந்தது. அதாவது இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இல்லாம ஒரு நியூட்ரலான கேமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச்சு தாங்க இந்த பிச்சு. பட் இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூல்ல வந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன்ஸை கொண்டு வந்துட முடியுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பால்ஸை கொண்டு வந்துட முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்ஸை கொண்டு வரதுனால பேட்டிங் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7வது 8வது வரைக்குமே 8வது லெவல் பேட்ஸ்மேன்ஸ் வரைக்குமே பேட்டிங் டெப்த் போயிடுது. கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஆகி ஒரு 170+ ரன்ஸ் வரைக்குமே அடிச்சிடறாங்க. 170 வரைக்குமே அடிக்கிறாங்க. சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ சேஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கு. ஒரு 170 வரைக்குமே போகுது. ஒரு T20 வந்து ஆடியன்ஸுக்கும் சரி பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ஒரு 3 மணி நேரம் போறது திருப்பி ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை தான் செட் பண்றாங்க. ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே செட் ஆயிட்டு இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும். வெனுவை பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22 மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 13 மேட்ச். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூட்ரலான கேம்ஸா தான் இங்க சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சேஸ் பண்ணி வின் பண்ண டீம் வந்து 9. ஸோ அதுல இப்ப நடந்த மேட்சஸ் எல்லாமே சேசிங் வின் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இங்க மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. நியூட்ரலா நடக்கிறப்போ இப்போ கொஞ்சம் சேசிங்க்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் இங்க ஹெட்வெட்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல 2 டீமுமே ஈக்குவல் ஃபைட்டா தாங்க இருக்காங்க. ஸோ சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரியில தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் தான் ஒரு முக்கியமான பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அதர்வைஸ் எப்பவுமே அவங்க வந்து ஒரு சரியான ஒரு கோர்வையா ஒரு டீம்ஸ் அமையல. ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எதுவுமே இதுல அமையல. அப்படி இருந்துமே திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 முறை அவங்க வீழ்த்திருக்காங்க. ஸோ சேலத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஈக்குவல் ஃபைட்ல தாங்க இருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட்ல வந்து இருந்திருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேக்ல பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் சிவம் சிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணார் லாஸ்ட் மேட்ச். நிறைய பேர் வந்து அவர் ரொம்பவே அழகா ப்ரொமோட் பண்றாரு. ஸோ டீம்ஸ் அழகா கொண்டு போறாரு. ஒரு யங் பிளேயர்ஸை வச்சு அவரை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் டாப் ஆர்டர் வராரு. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 ஓவர் சமயத்துல கூட வந்து பவுல் பண்றாரு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறாரு அந்த டீமுக்காக. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் சிவம் சிங் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் விமல் குமார், பாபா இந்திரஜித், பூபதி குமார், தினேஷ் ராஜ், இந்த அடுத்ததான் பாத்தீங்கன்னா கிஷோர்ஜி, சரத்குமார், திரன் விபி, வருண் சக்கரவர்த்தி, பி விக்னேஷ், தென் அடுத்ததான் சந்தீப் வாரியர். சந்தீப் வாரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராது சரத்குமார் பதில். ஸோ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க திண்டுக்கல் அப்படின்னா டைரக்டாவே பிளேயிங் குள்ள இருப்பாரு. ஸோ பவுலிங் பண்றப்போ வந்து அவர் வெளியே போயிடுவாரு. அந்த இடத்துல சந்தீப் வாரியர் வந்து டைரக்டா பிளேயிங், அதாவது அந்த ஆப்ஷனுக்குள்ள ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துருவாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா சந்தீப் வாரியர் டைரக்டாவே பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஸோ செகண்ட் பேட் பண்ணப்போ இம்பாக்ட் பிளேயரா வந்து சரத்குமாரை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன். அடுத்ததான் சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும்
அபிஷேக் கவின் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ கவின் தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா விஷால் வைத்தியா, ராபின் பிஸ்ட். ஸோ ராபின் பிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துறாங்க ஆஷிக் ஸ்ரீனிவாசன் பதில. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க சேலம் அப்படின்னா ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் டைரக்டா பிளேயிங் கிரவுண்ட்ல இருப்பாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராபின் பிஸ்ட் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு மிடில் ஆர்டர்ஸ்ல. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ராபின் பிஸ்ட் வந்து டைரக்டா பிளேயிங் குள்ள இருப்பாரு. தென் அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துருவாரு. அதுதான் சுஜித் சந்திரன் அந்த டீமோட கேப்டன். அடுத்ததா ஆர் விவேக், சன்னி சந்து, ஹரிஷ் குமார், சச்சின் ராதி, கணேஷ் மூர்த்தி, தென் பொய்யாமொழி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திண்டுக்கல். ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர் அஸ்வின் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டனுக்கு அவர் ஆப்டா இருக்கும். ரீசன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. தென் பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ மிடில் ஆர்டர்ஸ்ல வந்தாமே பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி நல்லா ஆடக்கூடியவர். இந்த பவர் பிளேல ஆடுறப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் அதை தாண்டி 4 ஓவருமே கம்பல்சரி போல் பண்றாரு. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட 1 or 2 ஓவர்ஸ் அவர் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்கு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் ஒன்னா கிராண்ட் லீக் கேப்டனுக்காகவே அவர் எலிஜிபிளாவே இருப்பாரு. ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே கேப்டன் அவர் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கும் நம்ம அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சிவம் சிங், அஸ்வினை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்குங்க. சிவம் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. இது நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ டேல நம்ம சொல்லியிருந்தோம். சிவம் சிங் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல நீங்க வந்து அவரை ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே சேஸ் பண்றப்போ அவரு நிறைய முறை அவர் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறப்போ நிறைய முறை ஏர்லியர் அவுட்டா இருக்காரு. 10க்கு 3ல இருந்து 4 மேட்ச் மட்டுமே அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளேயே வந்திருக்காரு பேட்டிங் செகண்ட் பண்றப்ப. ஸோ சிவம் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ சிவம் சிங்க்கு வந்து நம்ம ஒரு 50-50 ஆப்ஷன்கள் வச்சுக்கிறதா ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. ஸோ சிவம் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. விமல் குமார் இந்த டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க அவரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க, ஒரு சிவம் சிங் ஒரு ஏர்லியரா அவுட் ஆயிடாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி ஒரு டீம்ல விமல் குமாரை வந்து அழகா ஹேண்டில் பண்ணி ஆட வைப்பாரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி. ஏன்னா அவர் ஒரு பக்கம் கிரீஸ்ல இருக்கிறப்போ விமல் குமாரை நல்லா பேசி ஆட வச்சுருவாரு. ஒரு யங் பிளேயரை அழகா மோட்டிவேட் பண்ணி ரன்ஸை வந்து ஆட வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கில்லாடி ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கோம், இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயே பார்த்திருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா அனுமா விகாரியிட்ட வந்து பேசி அவர் நல்லாவே மேட்சை கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பேசி ஆட வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ விமல் குமார் ரொம்ப 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 யங் பிளேயர். இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு கைட்னஸ் கிடைக்கிறப்போ கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல ரன்ஸ் வரும். அப்ப விமல் குமார் நம்ம எந்த மாதிரி டீம்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா சிவம் சிங் ஏர்லியரா அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல விமல் குமாரை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா பெருசா அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாங்க உள்ள இருக்கிற பேட்ஸ்மேன். ஸோ அப்படிங்கிறப்போ விமல் குமார் வந்து நம்ம இந்த 25-30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ சிவம் சிங் அஸ்வின் ரெண்டு பேருமே ஒரு டீசென்டான ரன்ஸ் ஆடிடுறாங்க. அப்போ விமல் குமார் ஒன் டவுன் வரப்போ அதே இன்டென்ட்டோட ஆடுவாங்க, அதே அக்ரெசிவோட ஆடுறப்போ ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். இப்போ டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட் விழுந்துரும், சிவம் சிங் ஏர்லியரா விக்கெட் விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா அதுல விமல் குமார் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. பாபா இந்தர்ஜித் போத் இன்னிங்ஸ்லயும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இம்பார்ட்டன்ட். ரீசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுனால. ஸோ விக்கெட் கீப்பர்லயுமே ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஏன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க திண்டுக்கல். ரவிச்சந்திரன் அஸ்வின், தென் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஸோ திரன் விபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் அவர் பவுலிங் இல்ல லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் 3 ஓவர் மினிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது. பி விக்னேஸ் தாங்க அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் அடுத்த டீமை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த டீம்ல வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு, விஷால் வைத்தியா நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அதர்வைஸ் மீது எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால பி விக்னேஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அவருக்கு தான் வந்து ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலிங் குவாலிட்டியான பவுலிங்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டெம் பீட் கேட்ச் இதெல்லாம் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுலேயே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்தர்ஜித்துக்கு கிடைச்சிடும். அதை தாண்டி பேட்டிங்ல இவர் தான் வந்து ஒரு ஃபினிஷர் ரோலாவும் இருப்பாரு. மிடில் ஆர்டர்ல ஒரு ரன்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருப்பாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் தான் இருக்கும். பூபதி குமார், தினேஷ் ராஜ், தென் அடுத்ததா சரத்குமார். ஸோ இவங்க இந்த 3 பேருமே
லோயர் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடி ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ண கொடுறதுக்கு ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ டாப் ஆர்டர் கன்சிடர் பண்றப்போ பாபா இந்திரஜித் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். சிவம் சிங்கை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சிவம் சிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. விமல் குமாரை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேட்டிங் செகண்ட் பண்றப்ப விமல் குமாருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதர்வைஸ் மீது இருக்கவங்களுக்கு யாருக்குமே அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒண்ணு இல்லை. இதுல இந்த கிஷோர் ஜி கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓவர்ஸ்ல டெத் ஓவர் பர்டிகுலரா 20வது ஓவரே அவர் தாங்க போல் பண்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலிங் திண்டுக்கல் டிராகன் பண்றாங்க அப்படின்னா ஜி கிஷோர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிள். சம்டைம்ஸ் பேட்டிங்ல கூட டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஒரு கடைசி 2 ஓவர்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவர். கடைசி ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. நம்ம ரன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் போலிங்னா டெத் ஓவர், அந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்றாரு அப்படிங்கிறப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை கிஷோரை பொறுத்த வரைக்கும். இதன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், விக்னேஷ், திரன் விபி, தென் ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்க தான் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. வருண் சக்கரவர்த்தி அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் ஜி, அவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி அவரோட 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த 3 பேருமே 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சந்தீப் வாரியர் அவரோட 3 ஓவரையும், பி விக்னேஷ் அவரோட 3 ஓவரும் போல் பண்ணுவாரு. திரன் விபி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். ஏன்னா அவர் ஆஃப் பிரேக் போலர், அதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா இல்ல, வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால ஆப்போனன்ட் டீம்ல அவரோட ஓவர் வந்து இந்த மேட்ச் வந்து கம்மி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து பெருசா ஓவர் போடல. ஸோ அந்த ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு அவர் ஓவர் போட மாட்டார் இந்த மேட்ச்ங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேணாம். ஒரு டிஃபரன்ஷியலா கிராண்ட் லீக் ட்ரை பண்றதா ட்ரை பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஸ்பின்னர் அவரு. வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா போல் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு ஓவர் போல் பண்ணுவார். அதாவது 17வது ஓவர், அந்த 18வது ஓவர், 2 ஓவர் ஏதாவது ஒரு அவர் போல் பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பா செகண்டா போல் பண்றப்போ ஒன்னா கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட், பட் செகண்டா போல் பண்றப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பாட்டன் அபிஷேக் அண்ட் கவின் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல கவினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர்வான ஒரு நாக் ஆடினாரு. ஒரு 60+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. விக்கெட் கீப்பர் பண்றாரு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் செகண்ட் டவுன் வராரு. சம்டைம்ஸ் விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த டவுன்ல இருப்பாரு. இல்ல ரன்ஸ் நல்லா ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ அவர் டவுன் கீழே டிமோட் ஆகி. ஏன்னா நல்ல ஹார்ட் ஹீட்டர்ஸை கொஞ்சம் டாப் லெவல்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. இப்ப டாப்ல இருக்கக்கூடிய 3 பேருமே ஒரு 14-15 ஓவர் வரைக்கும் நல்லா ஆடிட்டாங்கன்னா இந்திரஜித்தோட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி தான் அவர் கிடையாது. ஒரு விக்கெட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் களத்துல இருக்கிறப்போ ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறது வேற. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுவாரானா கொஸ்டின் மார்க் இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும். அப்ப டாப் 3 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு 14 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே பூபதி குமார், தான் சரத்குமார், சந்தி இவங்களெல்லாம் வந்து டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டிக்காக. பட் கவினை பொறுத்த வரைக்கும் 100% அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி தான் ஆகும். அவர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு, அவர் தான் ஆட வைக்கிறாங்க. தென் விக்கெட் கீப்பரும் பண்றாரு. இந்திரஜித்துக்கும் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இவருக்கும் கிடைச்சிடும். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க சேலஞ்ச் பார்ட்னர்ஸ் அப்படின்னா இவர் பேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 20ல இருந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவாரு. இந்த ரன் அவுட், ஸ்டம்ப் ஹிட், கேட்ச் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதை தாண்டி இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப பவர் பிளேவா அழகா பயன்படுத்தி இத்தனைக்கும் கரெக்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 60% அடிச்சாரு. அந்த ஒரு பாசிட்டிவ் என்டென்ட்டோட அவர் வர்றப்போ கண்டிப்பா அவரோட பேட்டிங் வந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ பெருசா இல்லைனாலுமே அந்த 25 ரன்ஸ் வரைக்கும் அவருக்கு எதிர்பார்க்கலாம். அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அவருக்கு. அபிஷேக் லாஸ்ட் மேட்ச் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு, டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் நிறைய ஆடி இருக்காரு. டிஎன்பிலும் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் ஆர்டர்ஸ்ல செகண்ட் டவுன் அந்த மாதிரி வந்தப்போ அவரோட இன்டென்ட் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. அந்த இன்டென்ட்டை பவர் பிளேலேயே காட்டுங்கிற மாதிரி ஓப்பன் ஆட வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு மைனஸா தான் இருந்தது. ஒரு 20 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு அகேன்ஸ்டா சந்தீப் வாரியர் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட், நல்ல ஒரு வேகத்துல போல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்காரு. அவருக்கு இருந்து ஒரு ஸ்லைட்டி ஸ்விங் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்விங் இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு ஏர்லியர் அவுட் ஆகிறது சான்ஸ் இருக்கும். மேபி செகண்டா வந்து ஒரு பேட் பண்ண போறாருன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ரன்ஸ் அடிப்பாராங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். விஷால் வைத்தியா லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனாருங்க. 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு மிடில்ல வந்து. இந்த மேட்ச் அவருக்கு மிடில்ல நிறைய ட்ரெண்ட் இருக்குங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின், தென் அடுத்ததான் வந்துன்னா வருண் சக்கரவர்த்தியோட குவாலிட்டியான ஸ்பின். இந்த குவாலிட்டியான ஸ்பின் கிட்ட மேபி அவர் யார் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கும்.
ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான சான்சஸ் தான் இருக்கும். இந்த ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 35 ரன்னாவது அடிக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் கம்மி. பட் 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ராபின் பிஸ்ட் அவரோட டவுன் கண்டிப்பா கீழே போயிட்டே தாங்க இருக்கும். சுஜித் சந்திரன் தான் இந்த மேட்ச் வந்து செகண்ட் டவுன் வருவாரு. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க சுஜித் சந்திரனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கவின் அண்ட் விஷால் வைத்தே இப்படி டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே சுஜித் சந்திரன் என்ன பண்ணிட்டாரு, அவரோட டவுனை கீழே கொண்டு போயிட்டாரு. ராபின் பிஸ்ட், விவேக், இந்த ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அவர் கேப்டன் அவர் வந்து கீழே போயிட்டார், சுஜித் வந்து கீழே போயிட்டாரு. இப்போ இந்த மேட்ச் டாப் ஆர்டர் எல்லாரும் 2 விக்கெட், அதாவது விஷால் வைத்தியாவோ அபிஷேக் கவின் 3 பேர்ல இருந்து யாராவது எல்லாரும் விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா உடனே சுஜித் சந்திரன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் விக்கெட்டை ஹோல்டு பண்ணுவாரு. கொஞ்சம் அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இந்த மேட்ச் உள்ள வந்துருவாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு கிராண்ட் லீக் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க சுஜித் சந்திரனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ். கண்டிப்பா வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங் வரல, ரன்ஸ் ஒரு ரன் சம்திங் தான் ஆடினாரு கடைசியில வந்து. அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து பெருசா வந்து செலக்டிங் பர்சன்டேஜ் இருக்காது. இந்த மேட்ச் அவரோட ஆர்டர் கண்டிப்பா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்துடும். இந்த மேட்ச் அவர் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விவேக் கடைசி 4 ஓவர் தாங்க அவருக்கான ஆப்ஷன். கடைசி 4 ஓவர்ல யாரு விக்கெட் விழுந்தாலுமே உடனே விவேக் வந்து ஆட வச்சிருவாங்க. அவர் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சவர். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்ல எல்லாத்துலயுமே, அதாவது டிஎன்பிஎல் இந்த லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். சம்டைம்ஸ் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ விவேக் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆஸ் அ பிளேயரா மட்டும் வந்து அந்த கடைசி 4 ஓவருக்கு குயிக் ஃபயர் நான் ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சன்னி சந்து கடைசி 1 or 2 ஓவர்ல பேட்டிங் கிடைச்சதுன்னா ஒரு குயிக் ஃபயரா வந்து ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. சேம் அதே தான் ஹரிஷ்குமாருக்கும். பட் ஹரிஷ்குமார் இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த இம்பாக்ட் பிளேயர் போல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வர முடியுதுங்கிறதுனால அவர் வந்து கீழே வந்துட்டாரு. ஆஸ் அ பவுலரா அவர்கிட்ட வந்து நம்ம மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் அவர் இருக்காரு. அப்போ சன்னி சந்து அவரோட ஃபேண்டசி வெளியே இன்க்ரீஸ்தாங்க. எப்பவுமே சன்னி சந்துவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்ல ஹரிஷ்குமாருக்கு முன்னாடி சன்னி சந்து ஆட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ட் அவருக்கு இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. போத் இன்னிங்ஸ்ல ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை கடைசி ஓவர் 20வது ஓவர் அவர் தாங்க பவுல் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான் கடைசி ஓவர் பவுல் பண்ணார். பட் தொடர்ந்து 3 6 கொடுத்த முருகன் அஸ்வின் அவருக்கு எகென்ஸ்ட் அடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டு போனாரு. இருந்தாலும் அவருக்கு திரும்ப அதே தான், அதான் அவரோட ரோல். கடைசி ஓவர் தான் அவருக்கான ரோல். முதல் இன்னிங்ஸா சரி, செகண்ட் இன்னிங்ஸா சரி, டெத் ஓவர்ஸ்ல அவர் தாங்க பவுல் பண்ணுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு மாசம் சேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறப்ப அது 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப ஒரே ஓவர் 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்டா இருப்பாரு. ஒரே ஓவர் 2 விக்கெட் கிடைக்குது, மீதி இருக்கிற 3 ஓவர் 1 விக்கெட் எடுத்தார கூட 3 விக்கெட் ஆயிடுது. ஸோ டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறவர், அந்த 20வது ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறவர் கடைசி ஓவர்ல கூட 2 விக்கெட் எடுக்கலாம். இப்போ மீதி இருக்க 3 ஓவர்ல 1 விக்கெட் எடுத்தா கூட 3 விக்கெட் ஆயிடுது. பேட்டிங்ல இருந்தாலும் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. கேப்டனுக்கே அவர் எலிஜிபிளா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹரிஷ்குமார் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவரும். சச்சின் ராதி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். தென் கணேஷ் மூர்த்தி லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணிருந்தாரு. பவர் பிளேலே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாருங்க அவரு. தென் சன்னி சந்து, தென் கணேஷ் மூர்த்தி 2 பேரும் தான் பவர் பிளேலே பவுல் பண்ணுவாங்க. தென் அடுத்தது பொய்யாமொழி வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவர். பொய்யாமொழி, சன்னி சந்து இந்த 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். கணேஷ் மூர்த்தி போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. சச்சின் ராதி நல்ல ஒரு லைன் லென்த்ல தான் பவுல் பண்றாரு. நல்ல பாலை டர்ன் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பால் நல்லா அவருக்கு கிரிப் பண்ணி பவுல் பண்றாரு. பால் நல்லா டர்னும் ஆகுது. லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். பொய்யாமொழி அண்ட் சன்னி சந்து 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட். தென் அதுல கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் சன்னி சந்து பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாரு. தென் ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் குவாலிட்டியான ஸ்பின்னருக்கு. ரொம்ப வருஷமா டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு. டிஎன்பிஎல் இந்த லீக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. கரெக்டான நேரத்துல பால தூக்கி ஃபிளைட் பண்ணி பாலை டர்ன் பண்ணுவாரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான், அதுலயுமே பால் நல்லா தூக்கி போடுவாரு. சம்டைம் பால் நல்லா ஆம் பால் ரிலீவ்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர். இவர்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மேபி ஒரு டிஃபரன்ஷியலா இருப்பார். 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ஆஷிஷ் ஸ்ரீனிவாசுக்கு வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம்னா கவின் 1, தென் சுஜித் சந்திரன் 2, சன்னி சந்து 3, தென் பொய்யாமொழி 4, தென் விஷால் வைத்தியா
5, ஹரிஷ் குமார் 6, ரவிச்சந்திரன் அஸ்வின் 7. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சிவம் சிங் 8வது ஆப்ஷன். அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா விமல் குமார் வந்து அந்த 8வது ஆப்ஷனுக்கு நான் சொல்றேன். இதன் அடுத்ததா 9வது ஆப்ஷனுக்கு வந்து பாபா இந்திரஜித், தென் கிஷோர் அவர் வந்து பாத்தீங்கன்னா 10வது ஆப்ஷன், வருண் சக்கரவர்த்தி 11வது ஆப்ஷன், சந்தீப் வாரியர் 12வது ஆப்ஷன், பி விக்னேஷ் 13வது ஆப்ஷன். ஸோ இந்த 13 பேர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாங்கன்னா கூட மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் யூசர்ஸ் பாக்குறது 50-60% இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. உங்களோட ஆப்ஷன் எல்லாருமே ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் மோஸ்ட் ப்ராபபிலி வருவாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் கேப்டன் ஆப்ஷனா வருவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து, ஆப்ல இருக்கக்கூடிய சன்னி சந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வருவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாருமே வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சன்னி சந்துக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொய்யாமொழிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவருக்கு வந்து நீங்க செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு கேப்டனா வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் கிஷோர் ஜி, ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.